டேய் சரவணா நில்லுடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ரொம்ப கோவமா கோமதி. ஏம்மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், உனக்குலாம் எத்தனை தடவை சொன்னாலும் புத்தியே வராதடா, கல்யாணம் பண்ணுறது எதுக்குடா, கூட இருக்கிறவளை வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு கஷ்டப்படுத்தி பார்க்கறதுக்காடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நானும் உங்கள் அப்பா இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேம்மா, நீ என்னடா பார்த்துட்டு இருக்கிற, என்னடா வாழ்ந்துட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சரவணன், ஏம்மா என்னாச்சுமா, எதுக்கு இப்படி இவ்வளோ தூரம் கோவப்படுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. புரியலையா உனக்கு, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னம்மா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமா மீண்டும் வந்துட்டு மயிலுக்கிட்ட வந்து நீ கோவமா தான் நடந்துக்கிறியா? எத்தன தடவ சொன்னாலும் உனக்கு புத்தியே வராதாடா? குழந்தை இல்லாததுக்கு அவ என்னடா பண்ணுவா? அவள என்கிட்ட மூஞ்சி குடுத்து கூட பேசுறது இல்லையாம்மா? கோச்சுக்கிட்டே இருக்கியா? எப்பவுமே திட்டிட்டே இருக்கியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார் சொன்னாம்மா இதெல்லாம்? அவ தான் சொன்னாளா? மறுபடியும் ட்ராமாவ ஆரம்பிச்சிட்டாளா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போதும் நிறுத்துடா. எப்ப பாரு ட்ராமா ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப கரெக்ட்டா பாண்டியன் வந்துடுறாங்க. என்னாச்சு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்க அன்னைக்கு தான் வந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தான். மறுபடியும் வந்துட்டு அமைதியா இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ தூரம் நம்ம எடுத்து சொன்னோம். மறுபடியும் திருந்திட்டு ஒழுங்கா அவனோட இவளோட சேர்ந்து வாழ்வான்னு பார்த்தா, மறுபடியும் வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்ட வந்து அதை இதையும் சொல்லி வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறா. பாவங்க அழுதுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு ஏன்டா உனக்குலாம் புத்தியே இருக்காதடா? இருக்கிற பசங்கள்லேயே நீ தான் ரொம்ப நல்லவன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படியெல்லாம் இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லைடா. எதுக்கு மயிலுக்கிட்ட இப்படிலாம் நீ நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க. அம்மா உங்களுக்கு அவளை பற்றி தெரியாதுமா, அவள் எல்லாரும் ட்ராமா பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராமா பண்ணுறாங்களா? ட்ராமா பண்ணால் எதுக்குடா அவள் அழுகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் அப்போ வந்துட்டு மயிலு மயிலுன்னு சொல்லிட்டு சரவணன் கூப்பிட்றாங்க. எதுக்குடாப்பா அவளை கூப்பிட்ற அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்றாரு. அப்போ வந்துட்டு மயில் சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பார்த்தியாடா நீ கூப்பிட்டும் கூப்பிடாம இப்படி அடிச்சு விழுந்துட்டு வரான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா வந்து தானே ஆகணும், வேறு வழி அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா இப்படியெல்லாம் பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருங்க அவள் சொன்னது மட்டும் தான் நீங்கள் நம்பிட்டு வந்து பேசுகிறீங்க, நான் உண்மையை சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பதற, ஏதாவது சொன்னதை முழுசாக சொல்லியிருக்க வேண்டியதானே, எதுக்கு பாதியை சொல்லி பாதியை சொல்லாமல் இருந்த, நான் வந்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லி ஏன் சொல்கிறேங்கிற காரணத்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு சரவணன் எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த சர்டிஃபிகேட் விஷயத்துலேருந்து, குழந்தை விஷயத்துலேருந்து, வேலைக்கு போன விஷயம் வரைக்கும், இப்போது கடைசியாக தெரிஞ்ச வயசு விஷயம் வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இதை கேட்டோன்னு கோமதி என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் ஒன்றும் சொல்லல அவ, இத்தனை போய் பேசுகிறவ, அப்போ குழந்தை இருக்குதுன்னு சொல்லி சொல்லி வேணும்னே வந்துட்டு என்கிட்ட வந்து பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நான் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுருந்தேன். வீட்டுக்குள்ளே வர்றது எப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தா. கால் நான் அட்டனே பண்ணல. ஏதாவது சொல்லி வீட்டுக்குள்ளே வரணும்ல, அதுக்காக தான் வந்துட்டு மாசமா இருக்கிறதா சொல்லி உள்ளே வந்து நம்மளை எல்லாம் ஏமாத்திருக்கிறா. இதை மாசமா இருக்குன்னு சொன்னப்பவே நான் நம்பாம தான் இருந்தேன். ஆனால் வந்துட்டு அவ்வளோ தூரம் வந்து ட்ராமா பண்ணி எங்கிட்ட நம்புற மாதிரி என்கிட்ட எல்லாம் பேசினா. அதுக்கப்புறம் தான் நான் நம்பவும் செஞ்சேன். ஆனால் நான் நினச்ச மாதிரியே அதுவும் ட்ராமாவாக போயிருச்சு. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப இவளோட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? நானும் இவ பிரச்சனை ஒவ்வொன்றும் வெளியில் வரப்போ சரி எல்லாத்தையும் சொல்லிடுவோம்னு சொல்லி தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இவ பிரச்சனை வந்த நேரமாக என்னமோ, முதல்ல அரசி பிரச்சனை வந்தது, ரெண்டாவது இப்போதான் பழனி மாமா பிரச்சனை வந்திருக்கு. அதனால தான் என்னால் எதுவுமே சொல்ல முடியாமல் போயிருச்சு. ஆனால் அதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மறுபடியும் என் மேலே வந்துட்டு பழிய போடுறா பார்த்தீங்களா? பார்த்துக்குங்க, இவ தான் வந்து நல்லவ, நான்லாம் கெட்டவ இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டு என்ன மயில் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அத்தை அது வந்து அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு மயிலோடைய அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு மயில் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம் கரெக்டாக சம்மந்தி கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி எப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறாங்க. ஏன் சம்மந்தி ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு? எல்லாரும் ஹாலில் தான் நின்று பேசிட்டு இருக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பிரச்சனை தான், யாருனால கிடையாது உங்களால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கனாலயே, நாங்கள் இப்போ தானே வரோம் வீட்டுக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, நீங்கள் இப்போ தான் வரீங்க, ஆனால் உங்கள் பொண்ணை முன்னாடி அனுப்பிச்சிட்டிங்கல்ல பிளான் பண்ணி அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க கோமதி. என்ன சம்மந்தி பேச்சு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பின்ன எப்படி இருக்குது சொல்கிறீங்க? ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லா விஷயத்துலையும் போய் பேசி எங்கள் குடும்பத்தை ஏமாற்றி உள்ளே வரணும்னு சொல்லிட்டு எதுக்குங்க இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சம்மந்தி பேசுகிறீங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு புரியாதுதாங்க, ஏன்னா எங்களை ஏமாற்றணும்னு நினச்சிருந்துருக்கீங்கல்ல, ஒரு பொய் பேசினா உங்களுக்கு புரியாது. இப்போ ஊரப்பட்ட போய் பேசியிருக்கீங்கல்ல, அப்புறம் எப்படி உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மயில் சொல்கிறாங்க. அம்மா அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுமா, நான் எத்தனை தடவை உங்கள்கிட்ட நான் படித்து படித்து நான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க, என்னை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க, பொய் பேச வேண்டாம், பொய் எல்லா விஷயத்திலும் பொய் பேசி எனக்கு கல்யாணம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அத்தனை தடவை நான் அவ்வளோ தூரம் படித்து படித்து சொன்னேன், கேட்டிங்களா? இப்போ பாருங்க என் வாழ்க்கை இப்படி தெருவில் வந்து நிற்கிது, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. போதும் நிறுத்து, இதுக்கு மேலே நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காத, உங்கள் அம்மா உங்கள் அப்பாவும் கூட்டிட்டு வீட்டிலேருந்து ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு பேசுகிறாரு சரவணன். இதை பார்த்துட்டு இருக்கிற பாண்டியன் கொஞ்சம் அமைதியாக இரு சரவணா, பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா பேசுறது, என்ன பேசுறது சொல்லுங்க, இவ்வளோ பொய் பேசி இவ்வளோ பித்தலாட்டம் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க, இவளோட வந்து நான் எப்படி இப்போ சேர்ந்து வாழ முடியும்? இப்போ நீங்களும் அம்மாவுமா இருக்கீங்க, ஒன்றா வந்து வாழ்கிறப்போ இது உண்மையாக இருக்குமா, இது பொய்யா இருக்குமா, ஒவ்வொன்றையும் வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்சு பசிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருமேப்பா. சொல்லுங்க பார்க்கலாம், வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமும்
உண்மையா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த உண்மை இங்க இல்லைங்கிறப்ப நான் எப்படிப்பா இப்படி வாழ முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அ சு கோமதி கேட்குறாங்க, "என் பையன் கேட்கறதுல நியாயம் இருக்குது தானங்க. நீங்களே பதில் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மயிலோடைய அம்மாட்ட கேட்குறாங்க. "இல்ல சம்மந்தி, ஊரலகத்துல பொய் பேசாம கல்யாணம் நடக்குதா என்ன? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்குங்க" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டுட்டு சரவணன் உடனே, "அப்படிதான் போனா போதும்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பொய்ய பார்த்தோனமே நான் வந்துட்டு சரி ஓகே. ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா திரும்ப 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 ஒவ்வொரு பொய் பேசி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம, இவர் இருக்கார் பாரு கடைக்கு வந்து சாமானத்த திருடிட்டு போறது, காசு திருடிட்டு போறது, திருட்டு பழக்கம் வேற. இப்படி இவங்க கிட்ட இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது இவங்க குடும்பத்தில அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இது வேறயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோமதி. ஆமாம்மா, ஏன்டா இத்தன நடந்திருக்குது. ஒரு விஷயத்த கூட ஏன்டா நீ சொல்லாம போயிட்ட? எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சு நான் பைத்தியக்காரன் ஆனது தான் மிச்சம். ஒவ்வொரு தடவையும் நான் தான் சொல்றேனே சொல்ல வரலான்னு பார்க்குறப்போ எனக்கு முன்னாடி என் நேரம் வந்து நிக்குது. அந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்து நிக்குது. அதனால தான் என்னால சொல்ல முடியாம போயிருச்சு. ஆனா வந்துட்டு இவங்கலாம் நல்லவங்க மட்டும் தயவு செய்து எக்காரணத்த கொண்டு நீங்க நினைச்சிராதீங்க அப்படின்னு சொல்லிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பாண்டியன் சொல்றாங்க, "மயிலு நீ எல்லாம் இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லம்மா. மருமகள்ல உன்ன ரொம்ப அவ்வளோ தூரம் நான் நம்பினேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கோமதி சொல்றாங்க, "நான் கூடங்க இவ ரொம்ப ஒண்ணுமே தெரியாது வெகுளின்னு நினைச்சிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்றாரு சரவணன், "வெகுளியா? இவளா? இவ எப்பேர்ப்பட்ட கில்லாடின்னு எனக்கு தான் தெரியும்" அப்படின்னு சொல்லி பேசுறாரு. "மாமா இப்படிலாம் பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில் அழுறாங்க. "போதும் உங்களோட நீலி கண்ணீர் எல்லாம் வடிச்சதெல்லாம் போதும். இனிமேல் நீ என்ன நடிச்சினாலும் இங்க வந்து ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. ஒழுங்கா பொட்டி படிக்க தூக்கிட்டு உங்க அப்பா, அம்மாவ கூட்டிட்டு ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்புற வழிய பாரு" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே வந்துட்டு மயிலோடைய அம்மா, "என்ன மாப்பிள சொல்றீங்க? இப்படியெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா உடனே நாங்க வந்துட்டு பொண்ண கூட்டு போயிருவோமா? அப்படியெல்லாம் கூட்டு போகணும்ல எந்த ஒரு அவசியம் கிடையாது. தன்னால வாழ்ந்துட்டா. இப்ப என்ன நாங்க பண்ணது எங்க தப்பு தானே. எங்களுக்கு என்ன தண்டனை வேணா குடுங்க. ஆனா அதுக்காக வந்துட்டு நீங்க மயிலெல்லாம் தண்டிக்காதீங்க. மயிலோட நீங்க சேர்ந்து வாழுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க உங்க பேச்ச கேட்டு ஏமாந்த வரைக்கும் போதும். இனிமேல் வந்துட்டு இவளோட எல்லாம் சேர்ந்து வாழவும் முடியாது. அதுவும் பண்ணவும் முடியாது. நீங்க ஒழுங்கா அவள கூட்டிட்டு ஒழுங்கா இடத்த விட்டு காலி பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அ ம ம மயிலோடைய அப்பா சொல்றாங்க, "மாப்பிள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாப்பிள" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருய்யா நீ எல்லாம் இத பத்தி பேசவே கூடாது. இதெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னங்க எங்க அப்பாட்ட இப்படி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "வேற எப்படி பேச சொல்றீங்க நீங்க? இல்ல சொல்லுங்க நீங்க எப்படிதான் பேசணும்னு நினைக்கிறீங்க நீங்க? நீங்க எல்லாமே தப்பா பொய்யா பேசுவீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நானும் எங்க குடும்பமும் அமைதியா போகணும். பத்தாததுக்கு உங்க பொண்ணோட சேர்ந்து வாழணும். அப்படித்தானே? என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? சொல்லுங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றா. ஒரு பொய்னா பரவால்ல, 2 பொய்னா பரவால்ல. ஏதோ புள்ளையோட கல்யாணத்துக்காக ஏதாவது பேசினாங்கன்னு பரவாயில்லன்னு நெனச்சுக்கலாம். ஆனா அத்தனையும் பொய்யும் பேசி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்ன ஒரு நெஞ்சு அழுத்தம் இருந்தா வந்து எங்க கடைக்கே வந்து ஜாமான் ஜட்டெல்லாம் திருடிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க அமைதியா போணும். உங்க பொண்ணோட வாழணும். அப்படித்தானே? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க மாப்பிள அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிறேன். சொல்றாங்க. மயிலோடைய அப்பா, இல்லங்க மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு மறுபடியும் கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பாண்டியன் சொல்றாங்க, "இல்ல சம்மந்தி நீங்க கிளம்புங்க சம்மந்தி. என் பையன் இருக்கிற மனவேதனைக்கு எனக்கே நெனச்சா அவ்வளோ தூரம் எனக்கு கவலையா இருக்கு. இப்படிலாம் நீங்க பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல." அப்படிங்கிற மாரி ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றாங்க. அப்போ கோமதி சொல்றாங்க, "என்னங்க இவங்ககிட்டலாம் என்னங்க பேச வேண்டியது இருக்குது? நீங்க ஃபர்ஸ்ட்டு கூட்டிட்டு போயிருங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு, "என்னங்க சம்மந்தி நீங்களே இப்படி சொல்லலாமா?" அப்படிங்கிற மாரி மயிலோடைய அம்மா சொல்றாங்க. இத கேட்டு, "வேற என்னங்க சொல்ல சொல்றீங்க? நீங்கலாம் பண்ணதுக்கு வேற என்னங்க சொல்ல சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு சொல்றாங்க, இந்த ஒரு தடவ மட்டும் மன்னிச்சிடுங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "மன்னிப்பா, இங்க பாருங்க சரவணன் தான் சொல்றான்ல சேர்ந்தே வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. இத்தன பொய் பேசிட்டு இருந்தா எப்படிங்க குடும்பம் நடத்த முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றப்போ, மயில் வந்துட்டு, "இங்க பாருங்க நான் உயிரோடு இருந்தா இந்த வீட்ல மட்டும் தான் இருப்பேன். எங்க வீட்டுக்கெல்லாம் நான் போகவே மாட்டேன். என்னைய மன்னிச்சிடுங்க. ஏதாவது தப்பா இருந்தாலும் என்னைய மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லிட்டு கதறன்னு கதர்றாங்க. கால் விழுந்தெல்லாம் கெஞ்சுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பாண்டியன், "என்னம்மா இப்படியெல்லாம் பண்ற நீயி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "மாமா எனக்கு வழி தெரியல என்ன மன்னிச்சிரு"